സർവലോകാധിപ നമസ്കാരം, സർവസൃഷ്ടികരെ நமஸ்காரம், தாரை கடல் உயிர்வா சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம். தாரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே. எத்தனை பேர் இந்த சாயங்கால வேளையில உள்ளத்தினுடைய ஆழத்திலிருந்து கர்த்தரை நோக்கி பார்த்து சர்வலோகாதிப நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம், தாரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம். தாரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம். திருஅவதாரா நமஸ்காரம், ஜகதி ரட்சகனே நமஸ்காரம், தரணியில் மனிதர் உயிரடைந்தோங்க தருவினில் மாண்டோ நமஸ்காரம். தரணியில் மனிதர் உயிரடைந்தோங்க தருவினில் மாண்டோ நமஸ்காரம். திருஅவதாரா நமஸ்காரம், ஜகதி ரட்சகனே நமஸ்காரம், தரணியில் மனிதர் உயிரடைந்தோங்க தருவினில் மாண்டோ நமஸ்காரம். தரணியில் மனிதர் உயிரடைந்தோங்க தருவினில் மாண்டோ. பரிசுத்த ஆவி நமஸ்காரம், பரம சத்குருவே நமஸ்காரம், ஆருபியாயடியாராகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம். ஆருபியாயடியாராகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா பரிசுத்தாவி. பரிசுத்த ஆவி நமஸ்காரம், பரம சத்குருவே நமஸ்காரம், ஆருபியாயடியாராகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா. ஒரு ஜெபத்தோட நாம் சேர்ந்து சத்தமாய் ஆருபியாயடியாராகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா. மூத்தொழிலோனே நமஸ்காரம், மூன்றில் ஒன்றோனே நமஸ்காரம், கர்த்தாதி கர்த்தா கருணா சமுத்திரா நித்ய த்ரியேகா நமஸ்காரம். கர்த்தாதி நித்ய த்ரியேகா
மூத்தொழிலோனே நமஸ்காரம். மூன்றில் ஒன்றோனே நமஸ்காரம். கர்த்தாதி கர்த்தா கருணா சமுத்திரா நித்ய த்ரியேகா நமஸ்காரம். கர்த்தாதி கருணா சமுத்திரா நித்ய த்ரியேகா. ஓ சர்வலோகாதி சர்வலோகாதி நமஸ்காரம். சர்வ சிருஷ்டிகளே நமஸ்காரம். தாரை கடல் உயிர்வான் தயாபர பிதாவே நமஸ்காரம். தாரை கடல் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம். எத்தனை பேர் உங்க ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி தாரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம். தாரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம். கையை தட்டி எத்தனை பேர் அந்த தெய்வம் தன்னுடைய ஜனத்தை மகிமைப்படுத்துகிறார். நீங்கள் குறுகி போவதில்லை, குறுகி போவதில்லை என்று வாக்கு பண்ணினார். அவர் நிச்சயமாகவே நம்மை வாழ வைத்தார். ஹalleluya. சத்தமா ஹalleluya. எல்லாரும் சேர்ந்து சில பாடல்களை பாடி ஆண்டவரை துதிக்க போகிறோம். சத்தமா ஒரு ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம்
சேர்ந்து சத்தமா ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தம் ஒன்றொழிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். விடுதலை முழங்கிடுவோமே, உக்கீரம் யாவும் அகலும். இருக்கண்கள் சூழ்ந்திடும் வேளை, இரட்சகர் மீட்பருள்வாரே. விடுதலை முழங்கிடுவோமே, உக்கீரம் யாவும் அகலும். இருக்கண்கள் சூழ்ந்திடும் வேளை, இரட்சகர் மீட்பருள்வாரே. யுகங்கள் முந்திடும், கட்டுகள் அறுதிடும், விடுதலை பெருவின காண்போம். அல்லேலூயா. யுகங்கள் முந்திடும், விடுதலை பெருவின காண்போம். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தம் ஒன்றொழிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே. அமெரிக்கை வாழ்வை அழைப்போம், ஆண்டவர் மார்பில் சுகிப்போம். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே. அமெரிக்கை வாழ்வை அழைப்போம், ஆண்டவர் மார்பில் சுகிப்போம். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள். அல்லேலூயா. பதறாத வாழ்வும் பரிசாக தேவன் அருள்வார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த துணியா உயர்த்துவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த துணியா உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடேன். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு
ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் கையத்தட்டி சத்தமாய் ஜெயம் கொடுக்கும். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். உண்மை தேவனே ஊருக்கும் நிறைந்தவர். உண்மை தேவனே ஊருக்கும் நிறைந்தவர். என்னை காப்பவர் உறங்குவதில்லையே. என்னை காப்பவர் உறங்குவதில்லையே. ஜெயம் கொடுக்கும் கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய் என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் பசுப்புல் பூமியிலே என் நேரமும் நடத்திடும் போரினிலே. என்னை அவர் பசுப்புல் பூமியிலே
எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும், உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே. நம்பிக்கையில்லா நிலையானதோ, விசுவாசம் உன்னில் குறைவானதோ. நம்பிக்கையில்லா நிலையானதோ, விசுவாசம் உன்னில் குறைவானதோ. அற்புதர் உனக்குள்ளே இருக்கின்றார், அதிசயம் செய்வார் நீ கலங்காதே, அதிசயம் செய்வார் நீ கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற எங்கள் சிந்தெல்லாம் சேர்ந்த இந்த சாயங்காலங்களிலே, உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே. மதுரமான வாழ்வு கசப்பானதோ, ஓடி வரும் நேரம் இருளானதோ. மதுரமான வாழ்வு கசப்பானதோ, ஓடி வரும் நேரம் இருளானதோ. ஜீவனுள்ள தேவன் இருக்கின்றார், யாவையும் செய்வார் நீ கலங்காதே, யாவையும் செய்வார் நீ கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே. உனக்குள்ளே உன்னேசு என்றும் பெரியவரே. சூழ்நிலைகள் எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தார் உன்னில் பகையானதோ. சூழ்நிலைகள் எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தார் உன்னில் பகையானதோ. வல்லவர் உனக்குள்ளே இருக்கின்றார், வலக்கரம் தாங்குவார் நீ கலங்காதே, வலக்கரம் தாங்குவார் நீ கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே. உனக்குள்ளே கையை தட்டினாலும் சேர்ந்து சத்தமா, உனக்குள்ளே இருக்கின்ற உனக்குள்ளே உன்னேசு என்றும் பெரியவரே. உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே. எத்தனை பேர் உங்க கரங்களை உயர்த்தி, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடும். நீ அறியாத உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் நான் அறியாததும், நான் அறியாததும், எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடும். நான் அறியாத எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். எத்தனை பேர் விளக்க முடியாமல் கர்த்தரை நோக்கி, இயேசுவே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. எனது ஆற்றல் நீயாவா, எனது வலிமையும் நீயாவா, எனது ஆற்றலும் நீயாவா.
நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீரில்லாத நாளெல்லாம் நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? உயிரின் ஊற்றே நீயாவாய், உலகின் ஒளியே நீயாவாய். உயிரின் ஊற்றே நீயாவாய், உலகின் ஒளியே நீயாவாய். உறவின் பிறப்பே நீயாவாய், உறவின் பிறப்பே நீயாவாய். உண்மையின் வழியே நீயாவாய். நீரில்லாத நாளெல்லாம் நீரில்லாத வாழ்வெல்லாம் நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? எனது நினைவும் நீயாவாய், எனது மொழியும் நீயாவாய். எனது நினைவும் நீயாவாய், எனது மொழியும் நீயாவாய். எனது மீட்பும் நீயாவாய், எனது மீட்பும் நீயாவாய். எனது மீட்பும் நீயாவாய். நீரில்லாத நாளெல்லாம் வாழ்வாகுமா? நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? எத்தனை பேர் உங்கள் கைகளை தட்டி எல்லா துணியும் கண்ணனும் மகிழும் அப்பா ஒருவருக்கே சொந்தமாக தொடர்ந்து அவருடைய சமூகம் அவருடைய பிரசன்னம் நம்ம தாங்கி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். நமக்காக Hallelujah. The book of Joshua chapter number 15 verses 18 and 19. யோசுவாவினுடைய புத்தகத்தின் 15ஆம் அதிகாரத்தினுடைய 18 19 ஆகிய வசனங்களை நம்ம எடுத்துக்கலாம். The book of Joshua chapter number 15 verses 18 and 19. அவள் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவளிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினாள். காலை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்றான். அப்பொழுது அவள் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தி நீர் பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும். நமக்கெல்லாம் தெரிந்தபடி தம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு எகிப்திலே இருந்து அழைத்து வந்த நம்முடைய தேவனாகிய கர்த்தர் யோசுவாவினுடைய தலைமையிலே அந்த யோசுவாவை கொண்டே தாம் சொன்னபடியே கானான் தேசத்தை தம்முடைய ஜனங்களுக்கு சுதந்திரமாக கொடுத்தார். எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலே இருந்த தம்முடைய ஜனங்களை தம்முடைய ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் மீட்டு வெளியே கொண்டு வந்த நம்முடைய தேவனாகிய கர்த்தர் யோசுவாவினுடைய தலைமையிலே அந்த கானான் தேசத்தை அந்த ஜனங்களுக்கு சுதந்திரமாக பங்கிட்டு கொடுத்தார். நீங்க இதே இந்த புஸ்தகத்தோட 14வது அதிகாரத்தை எல்லாம் நீங்க வாசித்து பார்க்கும்போது கானான் தேசத்திற்குள்ளாக வந்த இஸ்ரவேல் ஜனத்தாரினுடைய அந்த 12 கோத்திரத்தாருக்கும் யார் யாருக்கு எந்தெந்த பகுதியை
சுதந்திரமாக கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லி இருந்தபடியே யோசுவாவினுடைய தலைமையிலே அவர்கள் சீட்டு போட்டு பார்க்கிற சம்பவத்தை எல்லாம் நீங்க அந்த 14வது அதிகாரத்துல வாசிப்பீங்க. ஒரு 2.5 கோத்திரத்தை அந்த பக்கம் அவங்களுக்கு இடத்தை கொடுத்துட்டு பாக்கி இருக்கிற 9.5 கோத்திரத்தாருக்கு யார் யாருக்கு எந்தெந்த இடத்தை டிவைட் பண்ணி பார்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற எப்படி கொடுக்கணுங்கிற ஆலோசனையை தேவன் கொடுத்த பேரிலேயே யோசுவாவினுடைய தலைமையிலே இஸ்ரவேலர்களே இருந்த அந்த மீதி இருந்த அந்த கோத்திரத்தார் எல்லாம் சீட்டு போட்டு பார்க்கிற சம்பவத்தை இந்த யோசுவா 14ஆம் அதிகாரத்துல நீங்க பார்ப்பீங்க. அதுல அந்த சேம் சாப்டர் நம்பர் 14ல நீங்க பார்க்கும்போது வேவு பார்க்கிறதுக்காக யோசுவாவோடு கூட கானானுக்கு போன காலேப் அப்படிங்கிற ஒரு தேவ மனுஷன் யோசுவாவின் இடத்துல ஒரு கோரிக்கையை வைக்கிறதையும் நீங்க அந்த 14வது அதிகாரத்துல பார்ப்பீங்க. அது என்ன கோரிக்கைன்னா, ஆண்டவர் ஏற்கனவே காதேஸ் பர்னேயாவிலே தன்னுடைய தாசனாகிய மோசேயை கொண்டு என்ன சொல்லி இருந்தார்னா, இந்த காலேப் அவன் கால் மிதிக்கிற இடம் அவனுக்கு சுதந்திரமாக இருக்கட்டும் அப்படின்னு ஆண்டவர் மோசேயினுடைய நாட்களிலே காதேஸ் பர்னேயாவிலே ஆண்டவர் காலேபுக்கு ஒரு ஹெரிட்டேஜ், ஒரு உத்தரவாதத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தார். இந்த காலேபுக்கு அவன் கால் மிதிக்கிற அந்த இடம் அவனுக்கு சொந்தமா சுதந்திரமா இருக்கட்டும். அந்த இடத்துக்கு பேர் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா எப்ரோன். ஆக இப்போ காலேப் யோசுவாவின் இடத்திலே கேட்கிறார். இந்த நான் சொன்ன மாதிரி அந்த 14வது அதிகாரத்துல யோசுவாவே மலை நாடாகிய அந்த எப்ரோனை எனக்கு தாரும் என்று கேட்கிறார். மலை நாடாகிய அந்த எப்ரோனை காதேஸ் பர்னேயாவிலே கர்த்தர் எனக்கு தருவேன் என்று சொன்ன அந்த மலை தேசமாகிய அந்த எப்ரோனை எனக்கு தாரும் என்று கேட்கிறார். நான் இந்த காலேபை யாரா பார்க்கிறேன்னா, எனக்குன்னு சொன்னது எனக்குன்னு வேணுங்கிற ஸ்டாண்ட்ல நிக்கிற ஒரு நல்ல விசுவாசியா பார்க்கிறேன். ஏன்னா பல சமயத்துல விசுவாசிக்க நமக்கு நேரா வர்ற வார்த்தைகளை கேட்கிற அளவுல நமக்கு இருக்கிற சந்தோஷம், அதுக்கு கையை தட்டி ஆமீன் போட்டு அல்லையோ போட்டு பாய கிழிச்சு சேர உடைக்கிறதுல நமக்கு வர சந்தோஷம், எனக்குன்னு சொன்னது எனக்கு வேணும் அப்படின்னு நிக்கிறதுல அந்த வைராக்கியத்துல அதற்காக நம்ம செய்ய வேண்டிய அதுக்கு நகர்த்த வேண்டிய காய்களை பல சமயத்துல நாம நகர்த்துறது இல்லை. அதனாலதான் நம்ம வாழ்க்கை பல காலமா ஒரே மாதிரி போய்கிட்டே இருக்கு. ஆனா காலேப் அந்த மாதிரியான ஒரு ஆள் இல்லை. எனக்குன்னு சொன்னது எனக்கு வேணும், அத என்னோட ஹெரிட்டேஜ் எனக்கு வேணும் அப்படின்னு யோசுவா கிட்ட போல்டா காலேப் கேட்டா, அந்த மலை நாட எனக்கு தான். உனக்கு இப்ப வயசாயிடுச்சுன்னு யாராவது சொன்னா கூட அப்ப கூட போல்டா காலேபால சொல்ல முடியும். அப்போ எனக்கு என்ன பலன் இருந்துச்சோ அந்த பலன் எனக்கு இப்பவும் இருக்கு. என்னை பத்தி நீ யோசிக்க வேண்டாம், எனக்கு கர்த்தர் தரேன்னு சொன்னது தருவேன்னு சொன்னது எனக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்னு காலேப் நிற்கிறத அந்த 14வது அதிகாரத்துல நீங்க பார்ப்பீங்க. அப்படியே யோசுவாவும் அந்த மலை நாடாகிய எப்ரோனை காலேபுக்கு சுதந்திரமாக கொடுத்து விட அங்கே இருந்ததான ஏனோக்கின் குமாரர்கள் எல்லாம் நீங்க பாப்பீங்க. சேசாய், ஆகிமான், தல்மாய் போன்ற அந்த ஏனோக்கின் குமாரர்கள் 3 அந்த கூட்டத்தாரையும் காலேப் துரத்தி அடித்து விட்டு அந்த மலை நாட்டை தனக்கு சுதந்திரமாக காலேப் மாத்திக்குவார். நீங்க பைபிள் எல்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் ஒரு சுதந்திரத்தை ஒரு இடத்தை அந்த ஜனங்களுக்கு கொடுக்கும் போது அந்த லேண்ட ஆண்டவர் அவங்களுக்கு ஓபன் பண்ணி விட்டுட்டு அந்த லேண்டுக்குள்ள போய் கான்குவர் பண்ண வேண்டிய வேலையை, அந்த லேண்டுக்குள்ள போய் செய்ய வேண்டிய வேலையை தன்னுடைய ஜனத்தாருடைய கையிலேயே ஆண்டவர் விட்டு கொடுக்கறத நீங்க வேதத்துல பார்க்க முடியும். நான் எப்போதும் சொல்ற மாதிரி நமக்கு எப்படின்னா எல்லாத்தையும் மேல இருக்கிறவன் பார்த்துக்குவான், நாம பேசாம இருப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாலிசி நமக்கு இருக்கு. ஆனா அது அப்படி இல்லை. ஆண்டவர் அந்த கானானை அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுத்து அந்த பாயிண்ட் வரைக்கும் அவங்களை கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு அப்புறம் நீங்க இப்படி பல கட்டங்கள்ல தேவன் தன்னுடைய ஜனத்திற்கு சுதந்திரமாக வாக்குத்தத்தமாக கொடுக்கிற அந்த எல்லைகளுக்கு கொண்டு வந்துட்டு அதற்குள்ள போய் யுத்தம் பண்ண வேண்டிய பொறுப்பை வேலையை நான் எப்போதும் சொல்ற மாதிரி ஆண்டவர் செய்யற அவரோட பார்ட்டை அவர் செய்வார். நம்ம கிட்ட நாம செய்ய வேண்டிய போர்ஷன் சிலது இருக்கு, அதை நாம செய்யணும். காலேப் அதை சக்சஸ்ஃபுல்லா செய்கிறார். அந்த எப்ரோன்ல அந்த மலை நாட்டுல இவர்கள் அந்த எப்ரோனை சுதந்திரிக்கிறதுக்கு தடையாக இருந்த அந்த 3 கூட்டத்தாரை காலேப் விரட்டி அடித்து விட்டு எப்ரோனை மலை நாட்டை காலேப் தனக்கு சுதந்திரமாக மாற்றுகிறார். இப்போ இந்த மலை நாட்டிற்கு வந்து சேர்ந்திருந்த காலேப் அடுத்ததாக இன்னொரு எல்லையும் பிடிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறார். அதனால நம்ம போன வருஷத்துக்கு முந்தின வருஷம்லாம் we were actually discussing about the next level. நம்ம வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்துக்கு பயணிக்கிற ஒரு விசுவாசியா நாம் இருக்கணும்னு பிரசங்கம் பண்ணோம், கேட்டோம். பயணம் பண்ணணுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. காலேப் is a person who wants his next level all the time.
இந்த எப்ரோன் கிடைச்ச உடனே, இந்த மலைநாடு கிடைச்ச உடனே அப்பாடா கிடைச்ச வேலையே போதும், கிடைச்ச சோறே போதும்னு சொல்லி குப்புறப்படுத்தி தூங்குற ஆளா காலேப் இருக்கல. மாறாக எனக்கு அடுத்த லெவலுக்கு போனா, எனக்கு அடுத்த எல்லைக்கு போனா, எனக்கு இதே போதாது, நான் வந்து ஏதோ 94 ஊந்து வந்துட்டு இருந்த ஆளுக்கு இப்போ ஒரு பழைய ஓட்ட டிவி 50 கிடைச்சிருக்கு, இதுக்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு நிக்கிற ஆள் காலேப் கிடையாது. இப்ப இந்த ஓட்ட டிவி 50க்காக ஸ்தோத்திரம், பட் இதுக்கு அடுத்தடுத்த அளவுகளுக்கு போகிற ஒரு ஆளா காலேப் இருந்தா. சோ காலேப் என்ன யோசித்தானா, இந்த மலைநாடாகிய எப்ரோன் இருக்கு ஓகே, பட் இதோட நிக்காம இதனுடைய அடுத்த எல்லையும் நான் பிடிக்கணும் அப்படின்னு கீரியாத் செஃபேர் அப்படிங்கிற ஒரு இடத்தை தன்னோட டார்கெட்டா காலேப் ஃபிக்ஸ் பண்ணிட்டு சொன்னார். இந்த கீரியாத் செஃபேர் அங்க இருக்கிற ஜனங்களை, அந்த கீரியாத் செஃபேரை நம்ம பிடிக்கிறதுக்கு அங்க தடையா இருக்கிற ஆட்களை யாரு விரட்டி அடிப்பானோ அவனுக்கு என் மகளாகிய அக்ஸால நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு காலேப் ஒரு ஓபன் ஸ்டேட்மெண்ட்டை பண்றாரு. நம்ம ஊர்ல காலை அடக்கினா பொண்ணு கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி இந்த கீரியாத் செஃபேர்ல இருக்கிற ஆளுகளை யார் துரத்தி விடுவானோ அவனுக்கு, அங்க இருக்கிற பயங்கர ராட்சதனை அவன் ஹேண்டில் பண்ணிட்டான்னா என் மக அக்ஸாலையும் அவன் ஹேண்டில் பண்ணிடுவான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் என்னமோ தெரியல. சோ கீரியாத் செஃபேர்ல இருக்கிற ஆளை யார் துரத்தி விடுறானோ அவனுக்கு என் மகளை கட்டி கொடுக்கிறேன் அப்படின்னு காலேப் ஒரு ஓபன் ஸ்டேட்மெண்ட்டை விட, காலேபினுடைய சகோதரனுடைய மகனாகிய ஒத்னியேல் அப்படிங்கிற ஒரு ஆளு அந்த கீரியாத் செஃபேர்ல இருக்கிற எல்லா ஆள்களையும் துரத்தி விட்டுட்டு அந்த கீரியாத் செஃபேரை இவங்களுக்கு சுதந்திரமான இடமா மாத்திடுறான். காலேப் சொன்னபடியே அவரோட மகளாகிய அக்ஸால ஒத்னியேலுக்கு கல்யாணம் பண்ணி வச்சார். இதுதான் அந்த ஸ்டோரியோட பேக்ரவுண்ட். இப்ப பொண்ணு மாப்பிள்ளையோட வீட்டுக்கு கிளம்பி போறான். கல்யாணம் முடிஞ்சது. ஸோ பொண்ணு மாப்பிள்ளையோட வீட்டுக்கு போறான். அவ புறப்பட்டு கழுத மேல ஏறி போக கிளம்பின போது நான் நினைக்கிறேன் ஒரு 2 எட்டு எடுத்து வச்ச உடனே காலேபினுடைய மகளாகிய அக்ஸால் கழுதையை விட்டு கீழே இறங்கினான். எதுக்கு இறங்குறா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னோட தகப்பனாகிய காலேப் எனக்கு ஏற்கனவே சில இடங்களை கொடுத்திருக்கிறார். நான் இல்லைன்னு சொல்ல, ஹாப்பி அபவுட் இட். எனக்கு சில இடங்கள்ல என்னோட தகப்பனாகிய காலேப் கொடுத்திருக்கிறார். ஆனா அந்த இடங்கள்லாம் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் வறட்சியா இருக்கு, அங்க தண்ணி இல்லை. ஆகவே நீர் பாய்ச்சலான ஒரு இடம் எனக்கு இல்லை. சோ நீர் பாய்ச்சலான ஒரு இடம் எனக்கு வேணும். ஆகவே அப்படி ஒரு இடத்தை என்னுடைய தகப்பனாகிய காலேபினிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அக்ஸால் கழுதையை விட்டு கீழே இறங்குறான். அவ கழுதையை விட்டு கீழே இறங்கின உடனே அவளை பார்க்கிற அவளோட அப்பா அவளை பார்த்து கேட்கிறான், உனக்கு என்ன வேணும்? அவனுக்கு பதில் சொல்லுகிற அக்ஸால் ரொம்ப அழகா சொன்ன வார்த்தை தான் நம்ம வாசித்தோம். எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும். அவ சொல்றா, அப்பா நீர் எனக்கு வறட்சியான நிலத்தை ஏற்கனவே தந்திருக்கிறேன், தேங்க்யூ ஃபார் தட், உமக்கு நன்றி. ஆனா அப்பா நீர் பாய்ச்சலான ஒரு இடத்தையும் நீர் எனக்கு தர வேண்டும்னு கேட்கிறா. வசனம் சொல்லுது, அவ கேட்டபடியே அவளுடைய தகப்பன் அவளுக்கு அவ கேட்ட அந்த நிலத்தை, அந்த நீர் பாய்ச்சலான இடத்தை அக்ஸாலுக்கு காலேப் கொடுத்தாங்க. இந்த அக்ஸால் இவ கொஞ்சம் வித்தியாசமான, நான் எப்போது சொல்ற மாதிரி சர்ச்சில் 100 பேர் இருந்தால் அந்த 100 பேர்த்துல நாம தனித்தன்மை உள்ள ஆளா இருந்தாதான் எதையாவது அந்த மற்ற 99 பேருக்கு நடக்கிறதே எனக்கும் நடந்தா போதும் நாம நினைக்கிற ஒரு கேட்டகரியில் உட்கார்ந்துருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அப்படியே தான் இருக்கும். பட் நான் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கணும்னு நினைக்கிற ஆளா இப்ப அக்ஸால் எல்லாரும் மாதிரியும் வீட்டை விட்டு கிளம்பும் போது ஓன்னு அழுது அப்பாவை கட்டிப்பிடிச்சு அம்மாவை கட்டிப்பிடிச்சு நீ என்று காண்போமோ அப்படின்னு சொல்லி ஒரே அழுது புலம்பி உருண்டு அப்படி ஒரு சராசரி ஒரு பெண்ணா அக்ஸால் என்ன செய்யல இந்த சூழ்நிலையில இருக்கல. இல்லைன்னா ஏதோ ஒரு ட்ரங்க் பட்டிக்கும், இல்லைன்னா இந்த கம்மல் அம்மா போட்டு இந்த கம்மல் எனக்கு தாங்கன்னு ஒரு சின்ன விஷயத்துக்கும் ஆசைப்படுற ஒருத்தியா அக்ஸால் என்ன செய்யல இருக்கல. அவ கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தா. அவ கழுதை விட்டு இறங்கினது ஓடி போய் அப்பாவை கட்டிப்பிடிச்சு அழுது, அப்பா இவனை நம்பி அனுப்புறே, இவன் எனக்கு வச்சு காப்பாத்துவானா, நான் பேசாம இங்கேயே இருந்துறேன்னு சொல்றதுக்காக இல்லை. மறுபடியும் எப்பப்பா வருவேன் எனக்கு கச்சாயம் சுட்டு கொண்டு வந்து கொடுத்து என்னை எப்பப்பா பாப்பேன்னு கேட்கறதுக்காக இல்லை. ஷீ இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். அவ இறங்கும் போதே ஒரு திட்டத்தோட தான் என்ன செய்யறா, கழுதையை விட்டு இறங்குறா. எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டும். அந்த மாதிரியான விசுவாசிகள் தான் இந்த யூசுவலா போற ஆட்கள் மாதிரி இல்லாம கொஞ்சம் வித்தியாசமான வாழ்க்கையை அனுபவிக்கிறவங்க எல்லாம் பாருங்க.
இந்த மாதிரி டிஃப்ரெண்டா யோசிக்கிறவங்களா இருப்பாங்க. தேவனை ஒரு புது விதத்துல அணுகுறவங்களா இருப்பாங்க. வசனத்தை ஒரு புது ஆங்கிள் பாக்குறவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு கிடைச்ச வாக்குத்தத்தத்தை, தரிசனத்தை எப்படி எல்லாம் ஸ்பிளிட்டா பண்ணி அதை எப்படி எல்லாம் தங்களுக்கு சொந்தமா மாத்திக்க முடியுங்கிற யோசனை இருக்கிறவங்களா இருப்பாங்க. அவங்க குருபையோட கூட்டம் மாதிரி உட்கார்ந்தோம், முக்காட போட்டோம், முன்னாடி உட்கார்ற அக்கா கையை தட்டின உடனே பின்னாடி உட்கார்ற அக்கா எதுக்குன்னே தெரியாம அதுவும் கையை தட்டிட்டு போற மாதிரியான ஒரு குருபையாட்ட கூட்டத்துல இருக்கிற ஒரு ஆளா இருக்காம கொஞ்சம் வித்தியாசமா, கொஞ்சம் டிஃபரெண்டா, நான் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறதுக்கு சபைக்கு வந்திருக்கிறேன். அங்கே ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிறது. அந்த வார்த்தை இப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கையை என்னால வாழ முடியுங்கிற ஒரு நம்பிக்கையை அந்த வார்த்தை எனக்கு தருது. அந்த வார்த்தையை நான் விடுறதா இல்லை, அந்த வார்த்தையை அனுப்பித்த அந்த தேவனை நான் விடுறதா இல்லை, அந்த தேவன் கிட்ட இருந்து எதையாவது ஒன்றை வாங்கிக்காம இந்த இடத்தை விட்டு நான் போகிறதா இல்லைன்னு நினைக்கிற விசுவாசிகள் உள்ள வந்த மாதிரி வெளியில போக மாட்டாங்க. அவங்க ஏதாவது ஒரு ஆசீர்வாதத்தை அவங்களோட கையில வாங்கிட்டு தான் வெளியில போவாங்கன்னு சொன்னா எத்தனை பேர் சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு ராத்திரி இந்த அக்ஸால நானும் நீங்களும் யாரா பார்க்கணும்னா கர்த்தருடைய சபையாக நாம பார்க்கலாம்னு நினைக்கிறேன். Let us see her as the church. அவளை ஒரு சபையா, என்னையும் உங்களையுமா ஒரு சபையா பார்க்கலாம். தகப்பனாகிய காலேபை நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவனாய் இருக்கிற கர்த்தர், அந்த சபைக்கு தலைவனா இருக்கிற தகப்பனா இருக்கிற நம்முடைய ஆண்டவராக காலேபை நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். அக்ஸால் நாம நாம் ஆராதிக்கிறது நம்முடைய பரம தகப்பனாகிய நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அன்னைக்கு அந்த அக்ஸால் தன்னுடைய தகப்பனிடத்திலே ஒரு ஆசீர்வாதத்தை கேட்டது மாதிரி நான் நினைக்கிறேன் இன்னைக்கு ராத்திரி அவருடைய சமூகத்திற்கு வந்திருக்கிற அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அத்தனை பேரும் நம்முடைய பரம தகப்பனாகிய நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்திலே ஒரு ஆசீர்வாதத்தை கேட்கணும். எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்றாங்க? அவ அன்னைக்கு அவங்க அப்பாவை பார்த்து எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டும் அப்படின்னு அவ கேட்ட மாதிரியே நாமளும் இன்னைக்கு நம்ம அப்பாவை பார்த்து எனக்கு I want a blessing, எனக்கு ஒரு ஆசீர்வாதம். நான் நினைக்கிறேன் பூமிக்குரிய ஒரு தகப்பனாகிய காலேபே தன்னுடைய மக கேட்ட உடனே அவ கேட்ட நிலங்களை அவளுக்கு கொடுப்பான்னா அவனை விட வல்லமை உள்ளவர் நம்முடைய பரம தகப்பனாகிய நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவரிடத்திலே நாம எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும்னு கேட்கும் போது அந்த காலேபே அவனோட மகளுக்கு கொடுப்பான்னா அவனிலும் நல்லவராகிய நம்முடைய பிதாவாகிய தேவன் நாம கேட்கிறத நமக்கு கொடுப்பாருங்கிற புரிதல் இருக்கிறவங்க மாத்திரம் சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆனா நான் எப்போதும் சொல்ற மாதிரி எல்லா ஆசீர்வாதத்துக்கும் ஒரு கண்டிஷன் அப்ளை உண்டு. நமக்கு எதுவுமே ஈஸியா கிடைக்கிற எதுக்குமே நமக்கு வேல்யூ இருக்காது. ஸோ எல்லா ஆசீர்வாதத்துக்கும் ஒரு கண்டிஷன்ஸ் அப்ளை உண்டு. அப்போ சபை செய்ய வேண்டிய விஷயம்னு சிலதெல்லாம் இருக்கு. எனக்கு எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு அப்பா கிட்ட எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டும் அப்படின்னு ஆண்டவரை பார்த்து நம்ம கேட்கணும்னு சொன்னா எல்லாரும் ஓகேன்னு சத்தமா நம்ம ஆமென்னு சொல்றோம். பட் அந்த ஆசீர்வாதத்துக்கு சபை செய்ய வேண்டிய விஷயம் என்ன? இங்க இந்த அக்ஸால் இப்படி ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதுக்கு அவ என்ன செய்தா அப்படின்னு பார்க்கும்போது அந்த 18ஆம் வசனத்துல நான் என்ன பார்க்கிறேன்னா கழுதையின் மேல் இருந்து இறங்கினான். She got down from the donkey. ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்கும் ஒரு கண்டிஷன் அப்ளை ஆகுது. ஸோ இங்கே சபை நானும் நீங்களும் இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும், வருஷமே முடிய போகுது, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு நானும் நீங்களும் கேட்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி கேட்டா அதை நம்ம தேவன் கொடுக்க ஆவலா தயாராக இருக்கிறார். பட் அதற்கு அக்ஸால் செஞ்சது என்னன்னா கழுதையை விட்டு இறங்கினான். அவ அப்படி இறங்கின போதுதான் அவளை பார்த்து அவங்க அப்பா கேட்டான் உனக்கு என்ன வேணும். அவ கழுதை மேல உட்காந்து போய் உனக்கு உன் பேர்ல கேஸ் போடுறேன், அதை அப்புறம் சந்திச்சுக்கலாம், நீ எப்பேற்பட்ட ஆள், எனக்கு ஒன்றை மட்டும் கொடுத்துட்டு எனக்கு வேற எல்லாம் கொடுக்காம என்னை ஏமாத்தி இவன் தலையில கட்டிவிட்டு அனுப்பிச்சு விடுறீங்க, போய் உனக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புறேன் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு கழுதை மேல உட்காந்துட்டே அவன் என்ன செய்யற போகல. இல்லைன்னா கழுதை மேல உட்காந்துட்டு ஒரு சொடக்கு போட்டு வேலைக்காரனை கூப்பிட்டு எங்க அப்பனை கூட்டிட்டு வான்னு சொல்லி கூட்டிட்டு வந்து நிப்பாட்டி நீ எல்லாம் ஒரு அப்பனா நான் கிளம்பி போற வரைக்கும் நானும் நீ என்னதான் பண்ணுவேன், இந்த மேல விளக்கி வச்சிருக்கிற பித்தளை அண்டாவை எனக்கு இறக்கி கொடுப்பியா கொடுக்க மாட்டேன்னு பார்த்துட்டு தான் இவ்வளவு நேரம் இருந்தேன். இத்தனை நேரமாயும் அந்த அண்டா மேல உனக்கு கொஞ்சமாவது அக்கறை வந்துதா, அதை எனக்கு கொடுக்கணும்னு உனக்கு கொஞ்சமாவது யோசனை வந்துச்சா அப்படின்னு கழுதை மேல உட்காந்துக்கிட்டே கேட்கிற ஒரு அக்ஸால் என்ன செய்யல. இதுக்கு இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி போய் உனக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புறியா அப்புறம் அதுக்கு பதில் சொல்லு நீன்னு கேட்கிறவளா இருக்குல்ல. அவ கழுதையை விட்டு இறங்குறவளா இருந்தா கீழே இறங்கினவளை பார்த்து அவங்க அப்பா கேட்டா உனக்கு என்ன வேணும். பக்கத்துல உட்கார்ந்துக்கிறவங்களை பார்த்து வந்து கொஞ்சம் இறங்கி வாங்க, கொஞ்சம் இறங்கி வாங்க, பக்கத்துல பார்த்து கொஞ்சம் இறங்கி வாங்க, என்ன செய்யுங்க அதை சொல்றதுக்கே இறங்கி வர மாட்டேங்கிறீங்களே, கொஞ்சம் இறங்கி வாங்க பக்கத்துல கொஞ்சம்
அப்படியே உட்காந்துட்டு அப்படியே நான் உட்கார்ந்த மாதிரியே உட்காந்துருப்பேன். என்ன ஆன மேல போறவங்க சுண்ணாம்பு கேட்ட மாதிரி உட்கார்ந்துருக்காம பக்கத்துல கொஞ்சம் இறங்கி வாங்க, கொஞ்சம் என்ன செய்யுங்க. நம்முடைய தேவனாகிய கர்த்தர், நம்முடைய பிதாவாகிய தேவன், நம்முடைய பரம தகப்பன் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும் என்று நாம விரும்பினா நாம சில காரியத்துல இருந்தெல்லாம் இறங்கி என்ன செய்யணும் பார்க்கலாம். எதுல இருந்தெல்லாம் நாம இறங்கணும்னு சிம்பிளா ஒரு 3 விஷயத்தை மட்டும் நம்ம பார்த்து நம்ம கடந்து போலாம்னு நினைக்கிறேன். ஒண்ணு, வெறும் வேடிக்கை பார்க்கிற கிறிஸ்தவ அனுபவத்திலிருந்து நாம கீழே இறங்கி வரணும். வெறும் வேடிக்கை பார்க்கிற கிறிஸ்தவ அனுபவத்திலிருந்து நாம லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை உள்ள வசனத்துல சகேயு அப்படின்னு ஒரு ஆளை நம்ம பார்க்கிறோம். Luke chapter 19 verses 1 through 5. லூக்கா 19 1 முதல் 5 பாருங்க, எடுத்துட்டீங்கன்னா என்னோட சேர்ந்து வாசிங்க. அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க, எல்லாரும் சொல்லுங்க பார்க்க, கொஞ்சம் சத்தமா பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனாய் இருந்தபடினால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி, எல்லாரும் சொல்லுங்க அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். எத்தனை பேர் சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு ஆசீர்வாதம், அந்த இயேசு தருகிறதான ரட்சிப்பு என்கிறதான ஒரு ஆசீர்வாதம் அன்றைக்கு கிடைக்க இந்த சகேயு என்கிற மனிதன் தான் வேடிக்கை பார்க்க ஏறின ஒரு காட்டத்தி மரத்துல இருந்து கீழே இறங்கி வர வேண்டியதா இருந்துச்சு. இயேசு அப்படிங்கிற ஒரு ஆசீர்வாதம் அன்னைக்கு அவனோட வீட்டுக்கு வரணும்னா, அந்த இயேசு தரப்போகிற ரட்சிப்பு அப்படிங்கிற ஒரு ஆசீர்வாதம் அன்னைக்கு அவனோட வீட்டுக்கு வரணும்னா, சகேயு வேடிக்கை பார்க்கறதுக்காக ஏறின காட்டத்தி மரத்துல இருந்து கீழே இறங்கி வர வேண்டியதா இருந்துச்சு. மறுபடியும் பக்கத்து ஒருத்தங்களை பார்த்து சொல்லுங்க, இறங்கி வாங்க. வேடிக்கை பார்க்கிற அனுபவத்திலிருந்து என்ன செய்யுங்க. இயேசுவை குறித்த அநேக காரியங்களை கேள்விப்பட்டிருந்த இந்த சகேயு எப்படியாவது இயேசுவை பார்த்தறணுமே அப்படின்னு சொல்லி ஒரு காட்டத்தி மரத்து மேல என்ன செய்தானா, இந்த இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க. எதுக்குங்க? இன்னைக்கும் பெரும்பாலான விசுவாசிகள் இயேசுவை வெறுமனே தூரத்தில் இருந்து அல்லது காட்டத்தி மரத்துல இருந்து பார்க்கிற ஒரு அனுபவத்துல தான் இன்னைக்கும் உலகம் முழுவதும் ஏகப்பட்ட பேர், ஏகப்பட்ட கேசஸ் அப்படி பார்க்கிற கேஸா தான் இருக்கு அப்படின்னு நான் சொன்னா நீங்க அதை ஒத்துப்பீங்களா இல்லையான்னு தெரியல. பட் அதுதான் நிஜம். உள்ள வந்ததுக்கு அப்புறமும் வேடிக்கை பார்க்கிற கிறிஸ்தவங்களா மாத்திரம் தான் இருக்கிறாங்களே ஒழிய, அவரை வீட்டுக்கு எடுத்துட்டு போகிறவங்களா, அவர் தருகிற அனுகிரகங்களை வீட்டுக்கு கொண்டு போறவங்களா இருக்கிறது. ஆராதனை எப்படி நடக்குது, சபை எப்படி நடக்குது, பாட்டு எப்படி பாடுறான், ட்ரம்ஸ் எப்படி வாசிக்கிறான், பிரசங்கம் எப்படி போகுது, இப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே வேடிக்கை பார்த்த மாதிரிக்கே போயிடுறது. எதையுமே வீட்டுக்கு கொண்டு போற ஆட்களா என்ன செய்யறது? ஆராதனை உள்ளுக்குள்ள போகிறது இல்லை. ஆராதனையில வருகிற தேவ பிரசன்னம் உள்ளுக்குள்ள போகிறது இல்லை. வார்த்தை காதுக்குள்ள போறது இல்லை. வசனம் இருதயத்துக்குள்ள விழுகிறது இல்லை. அதை கேட்கும் போது வர வேண்டிய நம்பிக்கை, ஆற்றல், தைரியம் இருதயத்துக்குள்ள போறது இல்லை. இதையெல்லாம் இங்கேயே செருப்பு போடும் போதே கலட்டி சர்ச்சுக்குள்ளே விட்டுட்டு அந்த மனுஷனுக்கு சர்ச்சையே வச்சு கட்டி நீங்களே வச்சுக்கோங்கன்னு பத்திரமா அவர்கிட்டயே கொடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு போகிற ஆட்களா தான் நாம பல பேர் இருக்கிறோமே ஒழிய, பக்கத்துல பக்கத்துல போது இறங்கி கொஞ்சம் வேடிக்கை பார்க்கறது என்ன செய்யுங்க. சிம்பிளா சொல்லணும்னா வெறுமனே வேடிக்கை பார்க்கிற கிறிஸ்தவங்களா தான் இருக்கிறதே ஒழிய இயேசு வீட்டுக்கு கொண்டு போகிற ஆட்களா நாம என்ன செய்யறது இல்ல. பல சமயத்துல இருக்கிறது இல்லை. பல பேர் நாம சர்ச்சுக்கு போறதே வேடிக்கை பார்க்கத்தான். போன வாரம் எத்தனை தலை இருந்தது, இந்த வாரம் எத்தனை தலை இருக்கு அப்படின்னு வேடிக்கை பார்க்க. இல்லைன்னா இது நடக்குதா, இவன் இன்னும் உசுரோட தான் இருக்கிறானா, இன்னும் வந்துட்டு தான் இருக்கிறானா, இத்தனை அடி அடிச்சதுக்கு அப்புறமும் இவன் நல்லவனா இருக்கானே வரானே அப்படிங்கிறத பார்க்கறதுக்காகவே என்ன செய்ய வேண்டியதா இருக்கு, வர வேண்டியதா இருக்கு. இப்படியே பார்த்துட்டு போகிற ஆட்களா தான் இருக்கிறமே ஒழிய வாங்கிட்டு போற ஆட்களா, பெற்றுக்கொண்டு போற ஆட்களா. இன்னைக்கு ராத்திரி பரம தகப்பனிடத்திலிருந்து எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டும் அப்படின்னு வந்தா, அந்த பரம தகப்பன் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு கேட்டு வந்திருக்கிற நீ வேடிக்கை பார்க்கிற அனுபவத்திலிருந்து கீழே இறங்கினா
நீ கேட்கறத நான் உனக்கு தரேன்னு சொன்னா எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்லுங்க. இறங்கி வா அப்படின்னு இயேசு அன்னைக்கு கூப்பிடாம இருந்திருந்தாருன்னா, என்னை பார்த்து நீ எப்படியா இறங்கி வா அப்படின்னு சகையை கேட்டிருந்தாங்கன்னா யோசித்து பாருங்களேன். வருஷ கடைசியில வந்து உட்கார்ந்துருக்க ஏதாவது வாக்கு திட்டமா கொடுக்காம எப்போது பேசுறிய அந்த மாதிரி தங்கம் வயிறும் வயலூரியன்னு ஏதாவது பேசாம இப்ப நீ வந்து ஐயோ இறங்கி வா அப்படின்னு எப்படி எங்களை பார்த்து சொல்லலாம் அப்படின்னா, ஜஸ்ட் திங்க் அபவுட் தட். ஒருவேளை இயேசு அன்னைக்கு சகைவை பார்த்து இறங்கி வான்னு சொல்லாம இருந்திருந்தாருன்னா, சகைவும் அந்த வார்த்தையை கேட்காம இருந்திருந்தாருன்னா, வேணும்னா இயேசு நடந்து போகிற 1/2 கிலோமீட்டர் தூரம் அளவுக்கு மரத்து மேல இருந்து சகைவால பார்த்திருக்க முடியுமே ஒழிய இயேசுங்கிற ஆசீர்வாதத்தை சகைவால வீட்டுக்கு கொண்டு போயிருக்கவே முடியாது. அந்த இயேசு தந்ததான ரட்சிப்பு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்திருக்கிறதுன்னு சொன்னாரே, அந்த மகத்துவத்தை சகைவால அவனோட வாழ்க்கையில பெற்றிருக்கவே என்ன செய்திருக்க முடியாது. அப்ப வேடிக்கை பார்க்கிற ஆட்களா இல்ல, தேவனை பெற்றுக்கொள்றவங்களா, களத்துல இறங்குறவங்களா. சவுலினுடைய ராணுவத்துல இருந்த வீரர்கள் இவங்களெல்லாம் தேவன் நியமனம் பண்ணி வச்சிருக்கிறது வேடிக்கை பார்க்கறதுக்காக இல்ல. அவர்களை நம்பி தேவன் பொறுப்புகளை கையில கொடுத்திருந்தார். அவர்களை சவுலை நம்பி தேவன் அதிகாரத்தை கொடுத்திருந்தார். எதுக்கு? வேடிக்கை பார்க்கறதுக்கா? பட் கோலியாத் வந்து நின்ன போது சவுலால வேடிக்கை தான் பார்க்க முடிஞ்சது. சவுலோட ராணுவத்துல இருந்த ஆட்களால வேடிக்கை தான் பார்க்க முடிஞ்சது. ஆனா தாவீதுங்கிற ஒருத்தன், அவன் வேடிக்கை பார்க்கிற கிறிஸ்தவன் இல்ல. அவன் வேடிக்கை பார்க்கிற கிறிஸ்தவன். அவன் சொன்ன ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிறதுக்கு இவன் எல்லாம் ஒரு ஆளா, இவன் யாருன்னு களத்துல இறங்குற ஆளா தாவீது இருந்ததுனாலதான் அந்த தாவீத கர்த்தருடைய இருதயத்துக்கு பிரியமானவனாக அறிக்கை செய்ததோடு மாத்திரம் அல்லாம சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அவனை கர்த்தர் ராஜாவா மாத்தினார்னா, வேடிக்கை பார்க்கிற ஒரு ஆளா தாவீதும் இருந்திருந்தாருன்னா, அந்த கூட்டத்துல எல்லாரும் மாதிரி ஒருத்தரா தாவீதும் மியரா வேடிக்கை மாத்திரமே பார்த்துட்டு போகிற ஆளா இருந்திருந்தா, சரித்திரம் பேசுற ஒரு பெரிய நாயகனாக தாவீதால கண்டிப்பா மாறி இருக்கவே முடியாது. அப்படின்னா இன்னைக்கு ராத்திரி எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, வேடிக்கை பார்க்கிற அனுபவத்திலிருந்து இறங்கி வாங்க. பக்கத்துல ஒரு தடவை நல்லா அவங்க மண்டையில ஏறுற மாதிரி இறங்கி வா, இறங்கி வா, இறங்கி வா. வேடிக்கை பார்த்துக்கிட்டே என்ன செய்யற? இறங்கி வாங்க. வேடிக்கை பார்க்கறதுல இருந்து என்ன செய்யுங்க? இறங்கி வாங்க. இறங்கி வந்தா இயேசுவை நாம வீட்டுக்கு கொண்டு போகலாம். இயேசு தருகிற ரட்சிப்பை வீட்டுக்கு கொண்டு போகணும். ஆராதனையை உள்ளுக்குள்ள கொண்டு போனோம், பிரசங்கத்தை உள்ளுக்குள்ள கொண்டு போனோம், வார்த்தைகளை உள்ளுக்குள்ள கொண்டு போனோம். அதை கொண்டு வீட்டுக்கு போகணும். அங்கே போய் அதை அறிக்கை செய்யணும், டிக்ளேர் பண்ணணும். இது கர்த்தர் எனக்காக பேசியிருக்கிற வார்த்தை, என் குடும்பத்துக்காக அதனாலதான் நமக்கு வாக்குத்தத்தத்தை முன்னாடி பெரிய பெரிய போர்ட்ல முதல் பெருசா எழுதினோம். அதை பார்த்து ஒண்ணும் பண்ண மாட்டேங்குது. மேல எழுதி குட்டியே அப்படியே அண்ணாந்தாவது பார்த்தா, ஏன்னா பல பேர் நம்ம சர்ச்சில் பராக்கு தான் பார்க்கறோம். அப்படியாவது மேல பார்த்து மேல இருக்கிற வசனத்தை பார்க்கட்டும்னா, இதை பார்த்துட்டு வாரம் வந்து போய் ஒளி எழுந்து எங்க பிரகாசிக்கிறது? கட்டுல விட்டே எழுந்திருக்க முடியல. இதுல ஒளி எங்க நம்ம மேல வீசுதுங்கிற கேட்கறதுன்னா நாம இன்னைக்கு இருக்கிறோம். இப்படி பார்த்துக்கிட்டே இருக்காம இந்த பார்த்ததை கையில் எடுத்துட்டு வீட்டுக்கு போய் நம்ம பிள்ளைங்க மேல, நம்ம குடும்பத்து மேல இந்த வார்த்தையை பிரகடனப்படுத்துற ஆட்களா இருக்காம நானும் நீங்களும் பார்த்துட்டு மாத்திரமே போனா எப்படி ஒரு ஆசீர்வாதம் எனக்கு உங்களுக்கு கிடைக்கும்? பக்கத்துல பார்த்து நல்லா மண்டல இறங்கி வா. வேடிக்கை பார்க்காத. வேடிக்கை பார்க்காம என்ன செய்ய? ரெண்டு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இருக்கிற அனுபவத்திலிருந்து இறங்கி வரணும். ஒண்ணு, வேடிக்கை பார்க்கிற அனுபவத்திலிருந்து இறங்கி வரணும். 2, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இருக்கிற அனுபவத்திலிருந்து என்ன செய்யணும்? 2 Kings chapter number 5, 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தினுடைய 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமான். இந்த சம்பவத்துல வர்ற ஆளோட பேரு உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். நீங்க பைபிள்ல தேட பார்த்தா 2 ராஜாக்களை தேடுறத பார்த்தா அவன் பேரு தெரியுமான்னு தெரியல. ஆனா அவன் எதுக்கும் உங்களுக்காக அந்த சம்பவத்தை சொல்லிடுறதே நல்லதுன்னு நினைக்கிறேன். அவன் பேரு நாகமான். 2 ராஜாக்கள் ஒன்னே பார்க்கிறோம். அப்படி ஒரு புக் பைபிள்ல இருக்கா? அப்படி அதனாலதான் வேடிக்கை பார்க்க கூடாது. பைபிளை வாங்கி வச்சு வேடிக்கை பார்த்து தலைமோட்டை கடையில வச்சு வேடிக்கை பார்க்கறது மாத்திரம் இல்லாம அந்த பைபிளை வாசிக்கிற ஆட்களா இருக்கணும். நாம 2 ராஜாக்கள்ல இந்த 5ஆம் அதிகாரத்துல ஒரு ஆளை பார்க்கிறோம். அவருக்கு பேரு நாகமான். சொல்லுங்க. தாலிவுட்ல நம்ம சர்ச்சுக்கு வர நாகமான் இல்ல, நாகமான். யாருங்க? சத்தமா சொல்லுங்க. என்ன பேரு? நாகமான். சீரிய ராஜாவினுடைய படைத்தலைவன். யாருங்க அவன்? அவனுக்கு என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா, அவன்
அவனுக்கு என்ன பிரச்சனையா இருந்தது, என் பிரச்சனையை சொல்லணும் இங்க வந்தா அவன் பிரச்சனையை தெரிஞ்சு நான் என்னையா பண்ண போறேன்னா கேளுங்க. அவனுக்கு என்ன பிரச்சனைனா சரீரத்துல குஷ்டரோகம். என்னங்க, அவன் இப்படி குஷ்டரோகியா இருக்க, அவனாலே இஸ்ரவேலிலிருந்து சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு போகப்பட்ட கூட்டத்துல இருக்கிற ஒரு சிறு பெண் இந்த நாகமானோட பொண்டாட்டியை பார்த்து, ஏக்கா நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க, உங்க புருஷனுக்கு இப்படி உடம்புல ஒரு குஷ்டரோகம் இருக்குல்ல, இதுக்கு இப்ப நீங்க என்னென்னமோ உங்க ஊர்ல வைத்தியம் பண்ணி பார்த்துட்டீங்கல்ல, எதுக்கும் ஒண்ணும் கேட்கல, எங்க ஊர்ல இருக்கிற தீர்க்கதரிசி கிட்ட உங்க வீட்டுக்காரரை அனுப்பிச்சு வச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க போனா கண்டிப்பா உங்க புருஷனுக்கு சுகமாயிரும் அப்படின்னு ஒரு சின்ன புள்ள யாருங்க சொன்னத அவன் பொண்டாட்டி கிட்ட சொன்னத அவன் பொண்டாட்டி நாகமான் கிட்ட சொன்ன. ஏயா கிட்ட வந்தீங்கன்னாவே கப்பு தாங்க முடியல, ஏற்கனவே நீ சரியா பல்லு வேற மாட்டேங்கிற, இதுல வேற புஷ்டரோகம் வேற, உனக்கு தயவு செய்து நான் உனக்கு ஒரு ஒரு ஆலோசனை கொடுக்குறேன், கிளம்பி இஸ்ரவேல் இருக்கிற ஒரு தீர்க்கதரிசி யாரோ ஒருத்தரை போய் பார்த்தீங்கன்னா அங்க போனா உனக்கு இந்த ரோகம் சரியா போயிடும்னு அவன் பொண்டாட்டி நாகமான்கிட்ட சொல்ல, நாகமான் புறப்பட்டு இஸ்ரவேலுக்கு சமரியாவே இருக்கிற எலிசா கிட்ட வரான். எலிசா பார்த்த உடனே நீ போய் யோர்தான்ல 7 தரம் முழுகினா, ஸ்நானம் பண்ணினா, குளிச்சினா உனக்கு இந்த வியாதி சரியா போயிடும் போ அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டான். தீர்க்கதரிசி என்னமோ சொல்லுவாரு அப்படின்னு நினைச்சிட்டு நானு குதிரை ஏறி டக்கு 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 டக்குன்னு ஓட்டிட்டு வந்தா, இந்த ஆளு நீ போய் யோர்தான்ல 7 தரம் முங்கு அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் ஒரு பிரசங்கமா, இதெல்லாம் ஒரு வார்த்தையா, நான் என்னத்தெல்லாமோ கேட்டு வந்தா இப்படி சப்பையா முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி, எங்க ஊர்ல இல்லாத ஆறா இந்த ஊர்ல ஓடுது அப்படின்னு சொல்லி வேணும்னா உன் தீர்க்கதரிசி எங்க ஊர்ல முங்கி பார்க்க சொல்லியா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கோவப்பட்டுட்டு ரதத்திலேயே நாகமான் போறதுக்கு திரும்புறான். அப்படி அவன் திரும்பும் போது அவனோட வேலைக்காரன் ஒருத்தர் நாகமான குறிப்பாட்டி நிப்பாட்டி, ஐயா அந்த ஆள் ஏதாவது பெருசா சொல்லியிருந்தா நீ செஞ்சிருப்பீரா, செஞ்சிருக்க மாட்டீரா? செஞ்சிருப்பேன். அப்ப பெருசா சொன்னா செஞ்சிருக்கும் போது ஒரு சின்ன விஷயத்த அவர் சொல்றாரு, போய் ஒரு 7 தடவை யோர்தான்ல முன்பு உனக்கு சரியா போயிருன்னு சொல்றாரு. பெருசா சொல்லி இருந்திருந்தா ஒரு 150 எலுமிச்சை பழத்தை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லியிருந்தா டக்குன்னு வாங்கிட்டு வந்திருப்பே. வாரம் சர்ச்சுக்கு வான்னு சொல்ற ஒரு சின்ன விஷயத்த என்ன செய்ய முடியல, செய்ய முடியும். காலில் செருப்பு போடாம ஆணி மேல ஏறி 40 கிலோமீட்டர் நடன்னு சொன்னா நடக்க முடியாத ஆளுகளுக்கு வாரத்துல ஒரு நாள் ஃபாஸ்டிங் பிரேயர்ல உட்கார்ந்து ஒரு சிம்பிளான விஷயத்தை தானே சொல்றாங்க. இதை போய் உன்னால கேட்க முடியாதா அப்படின்னு கேட்டா, தட்டி தூக்கி அக்கினி இறங்கி காவடி தூக்கி அதை இதையும் பண்றதுக்கெல்லாம் ரொம்ப சிம்பிளா, நீங்க சர்ச்சுக்கு வாங்க, ஆண்டவரை நம்புங்க, ஆண்டோட வார்த்தையை நம்புங்க, அவர் உங்களுக்கு நீங்க காசு கொடுக்க வேண்டாம், காணிக்கப்பட வேண்டாம், நீங்க காணிக்க போடலைனாலும் உங்களை நாங்க ஏங்கன்னு கேட்க மாட்டோம், அந்த அசவாங்க கொடுக்கலைனாலும் நீங்க ஏங்கன்னு கேட்க மாட்டேங்கிறோம், நீங்க வாங்க உட்காருங்க வாங்குங்க போங்க அப்படின்னு மாத்திரம் சொல்ற ஒரு சிம்பிள் மேட்டரை உன்னால ஃபாலோ பண்ண முடியாதாயா அப்படின்னு அந்த வேலைக்காரன் நாகமான பார்த்து கேட்டான். உங்களை பார்த்து நான் கேட்கல, அவன் சொன்ன நாகமான பார்த்து, பெருசா ஏதாவது சொல்லியிருந்தா செஞ்சிருப்பீரே, சின்னதா அந்த ஆளு ஒரு 7 தடவை தண்ணியில முங்கி எந்திரிச்சிட்டு வான்னு சொல்றான், அதை உன்னால செய்ய முடியாதான்னு கேட்க, அவனோட பேச்ச கேட்டுட்டு தான் நாகமான் ரதத்திலிருந்து கீழே இறங்கினான் அப்படிங்கிற வார்த்தைய நாம வாசித்தோம். இப்போ இந்த எலிசாவை நாம தேவனுடைய வார்த்தைங்கிற ஸ்தானத்துல வச்சு பார்க்கலாம். எலிசாவை தேவனோட ஸ்தானத்துல வச்சு, தேவன் அனுப்புகிற தன்னுடைய வார்த்தையோட ஸ்தானத்துல வச்சு பார்க்கலாம். நாகமான அந்த தேவனிடத்துல ஆசீர்வாதம் கேட்டு வருகிற சபையோட பொசிஷன்ல வச்சு நம்ம பார்க்கலாம். எலிசாவை தேவனுடைய வார்த்தையுடைய ஸ்தானத்துல, தேவனுடைய ஸ்தானத்துல, நாகமான அந்த தேவன் கிட்ட எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டும்னு கேட்டு வந்திருக்கிற சபையினுடைய ஸ்தானத்துல வச்சு பார்க்கலாம். இப்ப நான் என்ன சொல்றேன், யாரோ சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு தயாரா இருந்த இந்த நாகமான், யாரோ சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு தயாரா இருந்த சபை, தீர்க்கதரிசியாகிய எலிசா சொன்ன வார்த்தையை கேட்கறதுக்கு என்னவா இருக்கிறது இல்லைன்னா தயாரா இருக்கலைங்கிறது எவ்வளவு வேதனையான ஒரு விஷயம். ஒரு சின்ன பொண்ணு சொன்னதை அவன் பொண்டாட்டி இவங்கிட்ட சொன்னதை கேட்டான். ஒரு சின்ன பொண்ணு சொன்னதை கேட்டான், அவன் பொண்டாட்டி சொன்னதை கேட்டான். ரதத்தை விட்டு கீழே இறங்காத, அவ்வளோ பெருசா சொல்லியிருந்தா செஞ்சிருப்பியோ, ஒரு சின்ன விஷயத்தை செய்ய மாட்டியான்னு சொன்ன வேலைக்காரன் சொன்னதையும் கேட்டான். ஆனா எலிசா அப்படின்னா தேவனுடைய வார்த்தை, அது சொல்றத கேட்கறதுக்கு நாகமான் தயாரா இருக்கான். புரியுதா? யாரோ சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு தயாரா இருந்த சபை தேவன் சொல்றத கேட்கறதுக்கு தயாரா இல்லை. தேவன் சொல்ற வார்த்தையை நம்புறதுக்கு கேட்கறதுக்கு தயாரா
அதனாலதான் சொன்னேன், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம எதிர்த்து நிற்கிற அனுபவத்திலிருந்து நாம கீழே இறங்கினா நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஹல்லேலூயா. நாகமான் கீழே இறங்கி வந்தான். நம்ம வாசிக்கிறோம். நீங்க அந்த வசனத்தை கவனிச்சீங்களா? அவன் எதுக்கு கீழே இறங்கினான்னா, தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தையின்படியே செய்யறதுக்கு என்ன செஞ்சானா? கீழே இறங்கி வார்த்தையின்படியே செய்யறது. அவன் அப்படி கீழே இறங்கின போது, கர்த்தருடைய வார்த்தையின்படியே செய்த போது, வசனம் சொல்லுது அவருடைய சரீரம் ஒரு சிறு பிள்ளையினுடைய சரீரம் போல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் என்ன ஆசீர்வாதத்தை கேட்டு தேவ சமூகத்துக்கு வந்தானோ அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைச்சது. எப்போ? அவன் கீழே இறங்கின போது. கீழே இறங்கி தேவனுடைய வார்த்தையின்படியே செய்ய தீர்மானித்த போது, செய்த போது, அவன் என்ன ஆசீர்வாதத்தை கேட்டு வீட்டை விட்டு புறப்பட்டு வந்தானோ அது அவனுக்கு கிடைச்சதுன்னா, மறுபடியும் ஒரு தடவை பக்கத்துல பார்த்து இறங்கி வாங்க. தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிற அனுபவத்திலிருந்து என்ன செய்யுங்க? இறங்கி வந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஆளா இருந்தா எனக்கு ஒரு ஆசீர்வாதம்னு நீங்க கேட்டா, கர்த்தர் உங்களுக்கு கண்டிப்பா என்ன செய்வார்? நாம யாரோ சொல்றதெல்லாம் கேட்கணும். ஒருத்தனை விடுறதில்லை. டிவியில சொல்றவன், ரேடியோல சொல்றவன், யூடியூப்ல சொல்றவன், பக்கத்து வீட்டுல சொல்றவன், சொந்தக்காரன், அரசாங்கம், எல்லாரும் சொல்றதையும் கேட்கிறோம். ஆனா தேவ சமூகத்துல தேவன் சொல்றத கேட்கிறோமா? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமான்னா அது மாத்திரம் செய்ய மாட்டோம். யாரு சொன்னாலும் என்ன செஞ்சிடறது? உடம்பு குறைகிறதுக்கு இதை பண்ணுங்க அப்படின்னா அது அவ அதை பண்ணாலும் பண்ணலையும் அதை நாம பண்ணிடுறோம். எந்திரிச்சோன்னு இப்ப நமக்கு இந்த கையில போன் கிடைச்சது சௌரியமா போச்சு. நரகத்துக்கு யாரு போவார்? சொர்க்கத்துக்கு யாரு போவார்? எது சபை, எது ஆராதனை, ஒவ்வொரு டைட்டிலாம் போட்டு போட்டு அவன் சொல்றது இவன் ஒருத்தன் சொல்றது என்ன செய்யறது இல்ல, விடுறது இல்ல. ரேடியோல சொல்றது, நியூஸ்ல சொல்றது எல்லாம் கேட்கறது. அசஞ்சராத கொரோனா வந்து டபாக்கு மேல விழுதுரும் அப்படின்னா ஒண்ணு என்ன செய்யறது இல்ல, அசையறது இல்ல, அப்படி வீட்டுக்குள்ளே கிடக்கிறது. ஆனா தேவன் சொல்றதை நாம என்ன செய்யறதா? கேட்கிறோமான்னு கேட்டா, ஞாயிற்றுக்கிழமை கடை கண்ணி திறந்து ரோட்ல யாராவது நடந்தா அத்தனை பேரையும் பிடிச்சி உள்ளுக்குள்ள போட்டுருவோம்னு அரசாங்கம் சொல்லுச்சு. யாராவது கேட்காம இருந்தோம்னா, கேட்காம இருந்தா பிடிச்சி உள்ள போட்டுருவாங்களே. அதனால பூரா பேப்பர்ல நம்ம வீட்டுக்குள்ள கப்பு சிப்புன்னு கறி சோறு, அன்னைக்கு கறி இல்லைன்னா இருக்க. நமக்கு இப்ப ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்துட்டு சர்ச்சு சர்வீஸுக்கு முடிக்கலைன்னா கறி தொடத்துட்டு போயிருக்குமே, இந்த பாவிப்பாய பேசிட்டு பேசி 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 தொட இல்லாம போயிருக்குமேன்னு உட்காந்துருக்கோம். அப்ப ஞாயிற்றுக்கிழமை கடையே இல்லை, பிரச்சனை இல்லை. ஏன்னா அரசாங்கம் சொன்னதை நாம பிரச்சனை இல்லாம என்ன செஞ்சுக்கிட்டோம்? கேட்டுட்டோம். ஞாயிற்றுக்கிழமை வெளியில போயிடாதடா, கிரிக்கெட் விளையாட போனேன்னா கொத்தோட அள்ளி கொண்டு போய் ஒண்ணு என்ன பண்றாங்க? ஸ்டேஷன்ல போட்டு போலீஸ் விளையாடுவாங்கன்னு சொன்னா பேசாம வீட்டுல உட்காந்துக்கிற நாம, கடையை திறக்காம, ஓவர் டைமுக்கு போகாம, வேலைக்கு போகாம வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிற நாம, இத பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே பரிசுத்த ஓய்வு நாளை பத்திரமா அனுசரிங்க, ஜாக்கிரதையா அனுசரிங்க. அது ஆராதனைக்கான நாள், அது கர்த்தருக்கான நாள், அதை தேவனுக்காக விட்டு கொடுத்து வாழுங்கன்னு கர்த்தர் சொன்ன. யாராவது கேட்கிறோமா? ஞாயிற்றுக்கிழமை தான் வீடு சுத்தம் பண்றதுக்கான நாள், துணி துவைக்கிறதுக்கான நாள், தண்ணி பிடிக்கிறதுக்கான நாள், பாத்ரூம் கழுகுறதுக்கான நாள், எல்லாத்தையும் ஞாயிற்றுக்கிழமை டைம் டேபிள்ல செட் பண்ணிடுறோம். தேவன் சொல்றதை என்ன செய்யறது இல்ல, கேட்கறது இல்ல. அரசாங்கம் ஞாயிற்றுக்கிழமை வெளியில வராதுன்னு சொன்ன போது வீட்டுக்குள்ளேயே இருக்கும். அப்ப நாம ஊரு வேலைக்கு போறோம். அன்னைக்கு நமக்கு ஓவர் டைம் பார்த்தா 300 ரூபாய் கிடைக்குமோ? ஓவர் டைம் முக்கியமா இல்ல ஓவரா போலீஸ்கார தூக்கி போய் அடி சாத்துறது முக்கியமான? ஐயோ, பேசாம வீட்டுக்குள்ளே இருக்கிறது நமக்கு பரவாயில்ல உட்காந்துட்டோம். இப்போ வாரம் சர்ச்சுக்கு வான்னு சொன்னோம்னா அவங்க அந்த வாரத்தினுடைய முதல் நாளை கர்த்தருக்காக கொடுங்கன்னு பைபிள் சொல்லுது. நான் சொல்றேன், பைபிள் சொல்லுது. அதை நாம கேட்கறதுக்கு என்னவா இருக்கிறது இல்ல. பல பேர் உபவாசம் போட்டு ஜெபம் பண்றதே ஞாயிற்றுக்கிழமை நல்ல தண்ணி வரணுங்கிறதுக்காக தான். அப்பதான் ஏன் வரல அப்படின்னு கேட்டா, நல்ல தண்ணி எங்க ஏரியாவில் 15 நாளைக்கு ஒரு தடவை தான் பாஸ்டர் வரும், என்ன செய்யறது, அதனால வீட்டுக்குள்ள இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சர்ச். இப்படி யாரோ எவனோ சொல்றதெல்லாம் கேட்க தயாரா இருக்கிற நாம கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு தயாரா இருந்து அதன்படி செய்தா நாம கேட்கிற ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தருவார். பக்கத்துல பார்த்து இறங்கி வா, இறங்கி வா. இப்படி வார்த்தைக்கு எதிர்த்து நிக்கிற அனுபவத்திலிருந்து என்ன செய், கொஞ்சம் இறங்கி வா, கொஞ்சம் என்ன பண்ணுங்க, எதிர்த்து நிக்காம இறங்கி வாங்க. அப்போ நீங்க கேட்கிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்? கடைசியா 3 நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ள ஒரு துரிதத்தோட, ஒரு ஆயத்தத்தோட நாம இறங்கி வாங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட், தேவனுடைய கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள, நமக்கு வர வேண்டிய தண்டனைகளுக்கு தப்பித்துக் கொள்ள, ஆக்கினைகளுக்கு தப்பித்துக் கொள்ள ஒரு துரிதத்தோட, ஒரு ஆயத்தத்தோட நாம என்ன செய்யணும்? 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரத்தோட 23வது வசனத்துல ஒரு அக்காவை பார்க்கிறோம். 1 சாமுவேல் 25:23. அபிகாயில்
தாவீதை காண்கையில் தீவிரமாய் கழுதையை விட்டு இறங்கி தாவீதுக்கு நேராக தரையில் முகம் குப்புற விழுந்து பணிந்து கொண்டார். அபிகாயில் தாவீதை காண்கையில் தீவிரமாய் கழுதையை விட்டு இறங்கி, எப்படி இறங்கினாலா? இப்ப நீங்க உட்கார்ந்துட்டீங்களே அந்த மாதிரி இல்ல. அபிகாயில் எப்படி இறங்கினாலா? தீவிரமா. எப்படி? தீவிர மாதிரி இறங்கினா. நாம இப்படி இருக்கிறோம், அப்படி இல்ல. தீவிரமா. எப்படிங்க? தீவிரமா என்ன செய்யலாம்? கழுதையை விட்டு. ஓகே, இந்த சம்பவத்துல என்ன நடக்குது? நாகமானே நமக்கு தெரியல, அபிகாயில் நமக்கு தெரியுமா? ஆம்பளையா பொம்பளையானே இன்னும் பண்ணவே கண்டுபிடிக்க முடியல. அப்படி நானே உங்களுக்கு சொல்லிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த சம்பவத்துல அபிகாயில் பொம்பளை. இந்த சம்பவத்துல என்ன நடக்குதுன்னா, இந்த அபிகாயில் யாருன்னா நாபாலோட மனைவி, நாபாலோட வைஃப். இந்த நாபால் கிட்ட தாவீது சில உதவிகளை கேட்டு தன்னோட மனுஷர்களை தாவீது நாபால் கிட்ட அனுப்பி விடுறார். கொஞ்சம் தண்ணி, கொஞ்சம் அப்பம், இன்னொன்னு அனுப்புற வேலைக்காரங்களுக்கு ஆட்களுக்கு என்ன உதவி வேணுமோ அந்த உதவியை செஞ்சு கொடுத்துரு அப்படின்னு தாவீது நாபால் அப்படிங்கிற ஒரு ஆள் கிட்ட ஹெல்ப் கேட்டு உதவி கேட்டு தன்னோட வேலைக்காரங்களை அனுப்பி விடுறான். எந்த அடிப்படையில தாவீது தன்னோட வேலைக்காரங்களை நாபால் கிட்ட அனுப்பி விட்டான்னா, நாபாலுக்கு ஏற்கனவே தாவீது ஹெல்ப் பண்ணிருக்கார். இன்ஃபேக்ட் இதே மாதிரியான ஒரு கேஸ்ல, ஒரு ட்ராஜடியில நாபால் சிக்கின போது நாபாலுக்கு தாவீது ஹெல்ப் பண்ணிருக்கான். சோ அந்த பேஸ்ல தாவீது தன்னோட வேலைக்காரங்களை நாபால் கிட்ட அனுப்பிச்சு வச்சான். அதை பார்ப்பா, கொஞ்சம் ஆளுகளை அனுப்பிச்சு விடுறேன், கொஞ்சம் அவங்களுக்கு தண்ணி, சாப்பாடு, கொஞ்சம் ஹெல்ப், அவங்க வேற என்ன கேட்பாங்களோ அந்த ஹெல்ப்பை செய்து கொடு அப்படின்னு. அந்த பேஸ்ல தான் அனுப்பிச்சான். நாம இவ்வளவு உதவியை அந்த நாபாலுக்கு செய்திருக்கிறோமே, அப்ப அந்த நாபாலும் நமக்கு உதவி செய்ய வேண்டியது அவனோட பொறுப்பு இல்லையா, கடமை இல்லையா? கண்டிப்பா அவன் செய்வான்னு அனுப்புறான். ஆனா இந்த நாபால் என்ன சொன்னா அப்படின்னீங்கன்னா, அதே அதிகாரத்துல 10வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, நாபால் தாவீதின் ஊழியக்காரருக்கு பிரத்யுத்தரமாக, தாவீது என்பவன் யார்? ஈசாயின் குமாரன் என்பவன் யார்? தாவீதா, அவன் யாருன்னே எனக்கு தெரியாது அப்படிங்கிறான் நாபால். தாவீது என்ன பேஸ்ல நாபால்கிட்ட ஆள் அனுப்பிச்சிருக்கான்னா, தாவீது ஏற்கனவே நாபாலுக்கு உதவி செய்திருக்கிறான். அந்த பேஸ்ல தான் தாவீது நாபால்கிட்ட அனுப்பியிருக்கான். நான் உனக்கு உதவி செய்யும்போது வாங்கிட்டல, இப்ப எனக்கு ஒரு தேவை இருக்கும் போது எனக்கு உதவி செய்கிற கான்செப்ட்ல தான் நாபால் கிட்ட தாவீது ஆள் அனுப்பினா, நாபால் கேட்கிறான், தாவீதா, அவனே தெரியாது, அவங்க அப்பனே தெரியாது, போ அப்படின்னு தாவீதோட ஊழியக்காரர்கிட்ட நாபால் சொல்றான். இப்போ இந்த வார்த்தைகளை தாவீதோட ஊழியக்காரர்கள் தாவீது கிட்ட சொல்றாங்க, ஐயா போய் நாபால் கிட்ட சொன்னோம், அவனை யாருன்னு எனக்கு தெரியாது, போங்கடா இல்லைன்னு சொல்லிட்டான். நான் சொன்னேன்னு சொன்னியா? நீ சொன்னேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் 2 அடி எச்சா போட்டு வெளியில போன்னு சொல்லி துரத்தி விட்டாங்க அப்படின்னு சொல்லி தாவீதை பார்த்து வேலைக்காரங்க சொன்னோம்னா தாவீதுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. என்ன ஒரு பயவுல, நாம இதுக்கு என்னென்ன உதவி செய்திருக்கோம், இப்ப நாம இதுக்கிட்ட ஒரு உதவி கேட்டா நம்மளவே யாருன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி, நாம ஓட்டு போட்டு கவுன்சிலரான ஆட்கள் சில சமயம் நாம போய் பார்க்கும்போது, நீ எந்த வார்டில் இருக்கிறவன முன்ன பொண்ணு ஏறக்க பார்த்துட்டு பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லி, நான் எங்க அப்பா இறந்த போது போய் வாரிசு வாங்க போன போது, உங்க அப்பாவுக்கு எத்தனை தாரம்ப்பா அப்படின்னு கேட்டாங்க. நான் ஓட்டு போட்டு தானே நீ கவுன்சிலரே ஆனேன், அப்ப கும்பிடு போட்டு போடுன்னு போட்டேன். எங்க அப்பாவுக்கு அப்போ ஒரு 2 ஓட்டு இருந்திருந்தா நீ விட்டுருப்பேன், அன்னைக்கு 3 சீட்டு கண்டிப்பா கொடுத்துட்டு தானே போயிருந்திருப்பேன், ஒரு சம்சாரம் போய் தானே 1 சீட்டு கொடுத்துட்டு போனேன் அப்படின்னு கேட்கிற மாதிரி, நாம உதவி செஞ்சாலே நம்மளை பார்த்து நமக்கு யாருன்னு தெரியாதுன்னு அரசியல்வாதிகள் சொல்லுன்னு கார்ல போற மாதிரி நாவல் சொன்னா, இவனே எனக்கு யாருக்கு தெரியாது, அவங்க அப்பனே யாருக்கு, போய் சொல்லுங்க அவங்ககிட்ட சொல்லி அனுப்பிச்சா தாவீது பயங்கர டென்ஷன் ஆயிட்டார். எவ்வளவு சாமர்த்தியம் இவனுக்கு, அவனை போட்டு தள்ளாம விட மாட்டேன்னு தாவீது கிளம்புறான். நாபால மாத்திரமல்ல, அவனோட வீட்டுல ஒரு நாய் கூட உசுரோட இருக்கிறதுக்கு நான் விட மாட்டேன் அப்படின்னு பயங்கர வைராக்கியமா சூடு உரைச்சிட்டு ரத்தத்தை வாழை சீர் சிறப்பு போட்டு வச்சுட்டு கிளம்புறேன் அப்படின்னு தாவீது என்ன செய்யறாரு, கிளம்பி போய் அவனை போட்டு தள்ளி, நாய் கூட அவன் வீட்டுல என்ன செய்ய முடியாது, உயிரோட இருக்க முடியாது, ஒரு நியாய தீர்ப்பை அந்த நாபாலோட வீட்டுக்கு நான் செய்யறேன்னு சொல்லி தாவீது போறான். இப்போ இதுக்காக தான் தாவீது கிளம்பி டக்குன்னு அந்த சைடு வந்துட்டு இருக்காரு. இப்போ இந்த விஷயத்த நாபாலோட மனைவியாகிய அபிகாயில் கேள்விப்படுறாங்க. அந்த அம்மா கிட்ட வேலை செய்யற யாரோ ஒருத்தர் போய், அம்மா உன் புருஷன் வழக்கம் போல யார் நல்லா செஞ்சாலும் புருஷனுக்கு மட்டும் புத்தியே வராது, அவன் எப்ப போல அவன் கோக்கு மாக்கவே தான் சிந்திப்பான். இந்த மாதிரி தாவீதுங்கிறவன் நாபாலுக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருப்பாரு அந்த மனுஷன். இப்ப அவர் ஒரு உதவி கேட்டு அனுப்பிச்சு வச்சா, அவன் புருஷன் அவனை யாரும் தெரியாது, அவங்க அப்பனை யாரும் தெரியாது, போன்னு சொல்லிட்டான். இப்ப தாவீது பயங்கர கோபமா அங்கிருந்து படைய திரட்டி வந்துகிட்டு இருக்காரு. எதுக்கு வந்துட்டு இருக்காருன்னா, உன் வீட்டுல ஒரு நாயை கூட உசுராட வைக்காம பூராத்தையும் போட்டு தர்றதுக்காக தாவீது அங்கிருந்து கிளம்பி வேகமா வந்துகிட்டு இருக்கிறாருன்னு அபிகாயில் கிட்ட, நாபாலோட மனைவி கிட்ட வேலைக்காரங்க சொல்றாங்க. இப்ப இந்த காரியத்தை அபிகாயில் கேட்ட உடனே தான் நாம் அங்க வாசித்தோம், அந்த அக்கா பயங்கர வேகமா கழுதை பிடிச்சு ஏறி உட்காந்து, எத்தனை வேகமா கிளம்பி இருப்பாளோ
நாமெல்லாம் திடுதுப்புன்னு வீடு விசிட்டிங் யாராவது வந்துட்டா அடடா மண்டைய காணும் கொண்டைய காணும் ஒன்னையும் காணும் சேர காணும் வந்து அதுல பூரா துணியை பூரா அடுக்கி போட்டிருக்கு. எல்லாம் போட்டு என்ன பிராண்ட்ல போடுறாங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துடலாம். உள்ள போனாங்க பூரா அடுக்கி காய போட்டு வச்சு அது பாஸ்டர் வந்தோடனே அதை தூக்கி ஒரு போர்டு வேகத்துல போடல நேரா சில சமயம் எங்க மேலேயும் வந்து விழுக்கிற அளவுக்கு ஒரே வீசிட்டு பிரைஸ் தான் பாஸ்டர் வாங்க. அவசரத்துல பாதித்துக்கு துண்டை எங்க மேலே வீசி திடுதுப்புன்னு வந்து என்ன செய்ய ஆயத்தம் இல்லையில நமக்கு. அங்க டிவில வேற கயல் ஓடிக்கிட்டு இருக்கு. அவளை வேற என்ன பண்ண, இப்ப அவ என்ன பண்ணா, மாமியா வந்தாலா போனாலா நர்ஸ் ஆனாலா டாக்டர் என்ன சொன்னா அவளை பாக்கிறதா பாஸ்டர் பாக்கிறதா இங்க ஒரு போக்கஸ் வச்சு இங்க ஒரு போக்கஸ் வச்சு இவளுக்கு ஒரு கேமரா அவளுக்கு ஒரு கேமரா அப்படியே சில வீட்டுல என்ன செஞ்சாங்கன்னா மியூட் பண்ணி விட்டுட்டு விட்டுறாங்க. அப்ப பாஸ்டர் மடைய ஆட்டி பேச கேட்டுட்டு அங்க டப்பிங் ஆர்டிஸ்டே இல்லாம அந்த கதையை பர்ஃபெக்ட்டா என்ன செஞ்சிருது தெரிஞ்சிருது. அப்படியே அது ஓடிக்கிட்டே இருக்கு. அதை ஒரு கண்ணு இது ஒரு கண்ணு இப்படி பார்த்துட்டு அப்படியே அந்த கதை என்ன நடந்தது. பாஸ்டர் என்ன சொன்னாரு கேட்டு பாருங்க. இந்த மனுஷன் யார் வித்த பிள்ளையோ அது எப்பவுமே அவர் என்ன சொல்லியிருந்தாரு நல்லா தான் சொல்லியிருப்பாரு. ஏதாவது அதிகாரத்துல ஏசு என்னடா சொன்னாரு என்ன சொன்னாலும் சொல்லியிருப்பாருன்ற மாதிரி அந்த மனுஷன் எப்பவுமே நல்லதான் சொல்லுவாரு. அவளையெல்லாம் ஒரு புத்தம் சொல்ல முடியாது. அதே டிவில உள்ள நாடகத்தை கேட்டு பாருங்க. டப்பிங் ஆர்டிஸ்டே இல்லாம பர்ஃபெக்டா பக்காவா மேட்ச் பண்ணி அந்த பாட்டு சொல்லி முடிச்சிருக்கு. காவே சர்ச்சில் வந்தா கேட்கறது இல்ல, கேக்குதா பாட்டினா அப்படின்னு அங்க போனா பர்ஃபெக்டா கேக்குது. அந்த மாதிரி ஆயத்தம் இல்லாதவங்க இவன் சொன்ன உடனே என்னதான் செய்யறாங்க டமா டமா எல்லாம் எடுத்து கழுது மேல வச்சு ஏறி கிளம்பி வேறக்கிறவங்க போட்டுட்டு தாவீது வந்து இவளோட போர்ஷனை இவளோட டெரிட்டரியை ரீச் பண்றதுக்குள்ள இவன் என்ன செஞ்சுட்டா வேகமா வந்து செஞ்சுட்டா. ஒரு ஆயத்தத்தோட என்ன செஞ்சா வந்து தாவீத பார்த்த உடனே ஒரு ஆயத்தத்தோட டக்குன்னு என்ன செஞ்சா கீழே இறங்கினான். அப்படியே தாவீதை பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டு ஒரு நீதானா என் புருஷனை போட்டு தருவேன் என்று சொன்னாரு அப்படின்னு சொல்லி வெட்ட வேண்டியது உன்னுடைய விரல்களை என்ன தலை அப்படின்னு சொல்லி கழுதையில உட்காந்துட்டே டயலாக் பேசிட்டு இருக்காம அக்கா வேகமா என்ன செஞ்சா கீழே இறங்கிற பக்கத்துல கொஞ்சம் இறங்கி கொஞ்சம் ஆயத்தமா என்ன செய்யுங்க அப்படியே அப்படி உட்கார்ந்து இருக்காதீங்க. தௌலத்தா நெஞ்சு நிமித்தி கொஞ்சம் இறங்கி வாங்க, கொஞ்சம் என்ன செய்யுங்க. அன்றைக்கு எப்படி தான் செய்த நன்மைக்கு பதிலாக தனக்கு நன்மை செய்யாத நாபாலை நியாயம் தீர்க்க தாவீது வந்தான். அன்னைக்கு எப்படி தான் செய்த நன்மைக்கு பதிலாக தனக்கு நன்மை செய்யாத நாபாலை நியாயம் தீர்க்க தாவீது வந்தானோ அப்படியே சபை நியாயம் தீர்க்க இயேசு சீக்கிரம் வருவார். ஆமென். அவருக்கு 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 நம்ம கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு ரைட்ஸ் இருக்கு. ஏன்னா எங்கேயோ குப்பையில குழியில கிடந்த நம்மளை கர்த்தர் தூக்கி எடுத்தார். பாவத்தினுடைய ஸ்டேஜ்ல இருந்த நம்மள மீட் எடுத்தார். அவர் எனக்கு என்ன செஞ்சார், நான் அவருக்கு என்ன செய்யறதுன்னு நாம யாராவது கேட்க முடியுமா? இங்க உட்காந்து அப்படி கேட்கறதுக்கு வாய் இருக்கிறதே அவர் நமக்கு கொடுத்துருக்கிறத அப்படி என்னத்தை போய் அவர் என்ன செஞ்சாருன்னு கேட்கறது. அவ்வளவு நன்மைகளை இயேசு நமக்கு செய்திருக்கிறார், சபைக்கு செய்திருக்கிறார். தன்னுடைய ரத்தத்தை கரையமா செலுத்தி நம்ம 2-3 வாரமா கிறிஸ்துமஸ் செய்திருக்கோம். யாராலையும் திருப்பி நம்மளை அடிமையாக்க முடியாத ஒரு கரையத்தை நமக்கு இன்னொருத்தனால திருப்பியும் இந்த பிரைஸை பெட் பண்ணி இன்னொரு பிரைஸ் கொடுத்து வேற எவனாவது நம்மளை விலைக்கு வாங்க முடியுமான்னு கேட்டா யாராலையும் திருப்பி விலைக்கு வாங்க முடியாத கரையத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக உங்களுக்காக செலுத்தி என்னை உங்களையும் தன்னுடைய சொந்த ஜனமாக மாத்தி என்கிட்ட உங்ககிட்ட அவருக்கு சில எதிர்பார்ப்பு என்ன செய்யுது, எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. யாராவது திறப்புல நிற்க மாட்டாங்களா? யாராவது புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க மாட்டாங்களா? யாராவது போய் அவர் நமக்கு கொடுத்த கட்டளைகளை அவருக்கு கொடுக்கிற ஆட்களா இருக்க மாட்டோமா என்கிற எதிர்பார்ப்பு சபைகளிடத்துல ஆண்டவருக்கு இருக்கு. அதை செய்யாம நானும் நீங்கள் இருக்கும் போது இதோ சீக்கிரத்திலே இயேசு வருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அப்போ போனவர் திரும்பி வருவார் அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்கு என்ன செய்யணும், இருக்கணும். அது நமக்கு இல்லாதனாலதான் ஆயத்தமே இல்லை. நமக்கு போனவர் சென்றவர் வந்திடுவார் அப்படின்னு அடிச்சுட்டோம். அடிச்சா அழைத்தே சென்றிடுவார். பயங்கரமா எங்க போய் ஒண்ணு அழைக்கிறது? ஆயத்தமா இருந்தா தானே அழைச்சிட்டு போக முடியும். சென்றவர் வருவாருமா, ஒரு பிரச்சனையும் இல்லை, அழைச்சிட்டு போவாரு. ஆனா உனக்கு டிக்கெட் இருக்காங்கிறது எனக்கு தெரியாது. அது ஆயத்தமா இருந்தாதான் அவரால் என்ன செய்ய முடியும், அழைச்சிட்டு போக முடியும். இந்த அக்கா எந்த அளவுக்கு ஆயத்தமா இருந்தான்னா தாவீது சொல்லுவாங்க 34வது வசனத்துல, நீ மாத்திரம் இவ்வளவு தீவிரமா வந்து இப்ப டப்புன்னு என்ன பார்த்தோன்னு இவ்வளவு தீவிரமா கீழே இறங்காம இருந்துட்டீங்கன்னா நான் உனக்கு சொல்றேன், நாபாலோட வீட்டுல ஒரு நாய் கூட உயிரோட இருந்திருக்காது. அத்தனை பேரையும் சங்காரம் பண்ணி போட்டு தள்ளியிருப்பேன். நீ மாத்திரம் இவ்வளவு தீவிரமா வேகமா ஆயத்தமா புறப்பட்டு வந்து இறங்காம இருந்திருந்தீங்கன்னா பூரா பயனையும் போட்டு தள்ளியிருப்பேன் அப்படின்னு தாவீது சொல்றதை நீங்க பாப்பீங்க. அப்போ போனவர் வருவார். போனவர் என்ன செய்வார்? சென்றவர் வருவார்.
அதற்கு சபை ஆயத்தமா என்ன செய்யணும்? இன்னும் உட்கார்ந்து நம்ம தலைவலி, நம்ம காய்ச்சல், நம்ம பிரச்சனையே நமக்கு முடிய மாட்டேங்குது. இப்போ எங்கே நாம சபைக்காக ஜெபிக்கிறது, எங்கே நம்ம அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக திறப்பில் இருக்கிறது, எங்க போய் சுவிசேஷத்தை சொல்றது? இயேசுவோட 2வது வருகைக்கு நாமளே ஒரு ரீசனா, தாமதமாகிறதுக்கு நாமளே ஒரு ரீசனா மாறிடுறோம். ஏன்னா இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் எல்லா பக்கமும் சொன்னாதான் அவருடைய இது முடிவு வரும், அவர் இறங்கி வருவார். நாம யாரும் சொல்ற வேலையை பார்க்கறதே இல்லையே. நாம இந்த பூரா எல்லாத்துக்கும் சொன்னாதானே நாட்களுக்கு முடிவு வரும், அவர் இறங்கி வருவார். எத்தனை பேர் நாம அந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை எல்லா பக்கத்துக்கும் கொண்டு போகிற வேலையை நாம பார்க்கிறோம்? யாராவது பார்க்கிறோமா? யூடியூப்ல நாம போடுற மெசேஜே பார்க்கறது இல்லை. சரி, நாம தான் இதை கொண்டு போக வேண்டாம், அந்த ஷேர் ஒரு பட்டனை அமுத்தினாவது அது 2 பேருக்கு போதுமே, அதையாவது ஷேர் பண்றோமா? இங்கே பட்டன் அமுத்தினா பண்ற ஷேரே பண்றது இல்லை. இதுல போய் காஸ்பல் ஷேரிங்க ஊரூரா நாம போய் பண்ணாம இருந்தா அப்பாவோட வருகை தாமதமாகத்தான் என்ன செய்யும்? அதுக்கு நான் நீங்களுமே கூட ஒரு ரீசனா கூட இருந்தார். சென்றவர் வருவார், அவர் என்னை அழைத்துட்டு போகிற மாதிரியான ஆயத்தம் இருக்கிற விசுவாசியா இருக்கணும். அந்த ஆயத்தம் இல்லாம இருக்கிற இடத்துல இருந்து ஆயத்தத்தோட நான் இறங்கி வர்ற ஒரு ஆளா நான் நீங்களும் மாறினா நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமா ஹல்லேலூயா. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவரை சந்திக்க நானும் நீங்களும் ஆயத்தம். இந்த அபிகாயில நம்ம பார்ப்போம் பின்னாடி. அவள் அவனுக்கு மனைவியானாள். யாருக்கு மனைவியானாள்னா தாவீதுக்கு. யாருக்குங்க? நாபாலோட வீட்டுல ஒரு நாய் கூட உசுரோட இருக்க போறதில்லை, எல்லாத்தையும் போட்டு தள்ள நான் இறங்கி வந்திருக்கிறேன்னு சொல்லி வந்த தாவீதுக்கு நாபாலோட மனைவியானாள். நாபால் செத்து 10 நாள் கழிச்சு இந்த அபிகாயில தாவீதே மனம் முடித்துக் கொள்றத நம்ம பார்க்கிறோம். அபிகாயில தாவீது தன்னுடைய மனைவியாக, தன்னுடைய மனவாட்டியாக எடுத்துக்கொள்றத நம்ம பார்க்கிறோம். அந்த ஒரு அனுகிரகம் தான் சபைக்கு தேவன் வைத்திருக்கிற அனுகிரகம். இந்த உலகம் கெட்டது, இங்க இருக்கிற மனிதர்கள் பாவம், நாம எல்லாருமே பாவிகள், நம்ம எல்லாருமே அழிய வேண்டியவர்கள். எனக்கு உங்களுக்கும் நானும் நீங்களும் நரகத்துக்கு எல்லா வகையிலும் பாத்திரமான ஆட்கள் தான். ஆனாலும் தேவன் கிருபையாய் நம்மை மீட்டு ரட்சித்து தம்முடைய ராஜ்யங்களை சேர்த்து கொள்ள சித்தமா அழிந்து போக வேண்டிய நம்மை தன்னுடைய மனவாட்டியாக இயேசு சேர்த்து கொள்ள ஆசையா இருக்கிறார், ஆவலா இருக்கிறார். அன்னைக்கு அபிகாய் இருக்கிறது தான் எனக்கு உங்களுக்கு நடக்க போகுது. ஆனா ஆயத்தமா இருந்தா மாத்திரம்தான். தாவீது வரானா, போட்டு தள்ள போறானா, இவன் கூட இருந்து பிழைக்கிறத விட அவன் போட்டு தள்ளிக்கு போட்டான், அவனும் சேர்த்து அவனையும் கொண்டுட்டு தானே என்ன கொள்ளுவான்? பரப்பாடா, பக்கத்து வீட்டுக்காரனும் சேர்த்து நானும் சேர்த்துட்டா சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி அவனோட ஆளா அபிகாயில் என்ன செய்யல. நம்ம ஒரு ஆளுக்கு பாரு, நம்ம வீட்டுல கரண்ட் போன உடனே கரண்ட் போனதை நம்ம வீட்டுல பார்க்கிறோமோ இல்லையோ, தபாக்கு கதை திறந்து பக்கத்து வீட்டுல பார்த்து அங்க போயிருச்சா, அவனுக்கு போயிருச்சுன்னா நமக்கு போயிருச்சுன்னா சந்தோஷம். அவனோட வீட்டுல லைட் எடுத்து நம்ம வீட்டுல விட்டு போயிட்டா அது யூபிஎஸ்ல எரியுதுங்கிற அறிவு கூட இல்லாம ஐயோ நான் கரண்ட் பில் கட்டுறேனே எனக்கு போகலை அப்படின்னு சொல்லி தவா திவான்னு கத்துற மாதிரி அபிகாயில அந்த மாதிரி அவனை போட்டுட்டு தானே என்னையும் போட்டு தள்ளுவா அப்படின்னு நினைக்கிற ஆளா இல்லாம ஐயோ அவர் நியாய தீர்ப்பு செய்ய வருகிறாரா, அவன் என்ன வேணா பண்ணி தொலைக்கட்டும், நான் ஒரு ஆயத்தத்தோடு அவரை சந்திக்க போகிறேன்னு போனவர் தாவீதுக்கு மனைவியாக மாறினார். நான் எழுந்து நிற்போம் இன்னைக்கு ராத்திரி நானும் நீங்களும் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டும் அப்படின்னு யாராவது நாம சர்ச்சுக்கு வந்திருக்கோம்னா நாம இறங்கி வா. We have to come down. We got to come down. வேடிக்கை பார்க்கிற அனுபவத்திலிருந்து நாம கீழே இறங்கி வா. தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிற அனுபவத்திலிருந்து நாம கீழே இறங்கி வா. ஒரு ஆயத்தம் இல்லாம நாம இருக்கக்கூடாது. அவரை சந்திக்கிற ஒரு ஆயத்தத்தோட நாம இறங்கி வருகிற விசுவாச கூட்டமா இருந்தா நாம கேட்கிறத நமக்கு நம்முடைய பரம தகப்பன் செய்வார். எத்தனை பேர் உங்களோட கண்களை மூடி உள்ளதுடைய ஆழத்திலிருந்து இந்த வருஷ கடைசியில நாம வந்துகிட்டு இருக்கோம். அக்ஸால் சொன்னா எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும். அப்பா, நீங்க எனக்கு ஏற்கனவே ஒரு இடத்தை கொடுத்திருக்கீங்க, உனக்கு ஸ்தோத்திரம், நன்றி. ஆனா நீர்ப்பாய்ச்சல் உள்ள ஒரு இடம் எனக்கு வேணும். எத்தனை பேர் இன்னைக்கு ராத்திரி அப்படி கேட்கறீங்க? ஒரு நீர்ப்பாய்ச்சல் உள்ள ஒரு, எத்தனை பேர் உங்க வலது கரத்தை கேட்கிறவங்க மாத்திரம் இது கட்டாயம், ஒரு நீர்ப்பாய்ச்சல் உள்ள இடம்
எனக்கு ஒரு 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 விட்னஸ். எத்தனை பேரோட வாழ்க்கை காஞ்சு போயிருக்கு, எத்தனை பேரோட பேங்க் அக்கவுண்ட் காஞ்சு போயிருக்கு, எத்தனை பேரோட ஆவிக்குரிய ஜீவியம் காஞ்சு போயிருக்கு, எத்தனை பேரோட ரேக்ஸ் எல்லாம், எத்தனை பேரோட சமையல் ரூம்ல ஸ்டோர் ரூம் எல்லாம் காஞ்சு போய் கிடக்கு. அந்த காஞ்சு போய் கிடக்கிற அனுபவத்தில் இருக்கிறவங்க யாராவது இங்க இருந்தீங்கன்னா அவங்க உங்க சத்தத்தை உயர்த்தி நீர்பாய்ச்சல் உள்ள ஒரு இடம் எனக்கு வேணும்,